Terima kasih telah menonton. Jika Anda ingin tahu tentang mengapa Yesus lahir ke dunia atau Dr. David Jeremia, kunjungi www.mengapayesuslahirkedunia.org. இயேசுவின் பிறப்பு ஏன் நாடகத்தில் இதற்கு முன் எளிமையான நாசரேத்தில் வளர்ந்த யோசேப்பு மற்றும் மரியாள் இருவரும் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டனர். ஆனால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த நாள் வருவதற்கு முன்பு தேவதூதன் கேப்ரியல் மரியாளிடம் அவள் கடவுளின் மகனுக்கு தாயாக போவதை அறிவித்தார். முதலில் யோசேப்பு மரியாளை விட்டு விலக விரும்பினார். ஆனால் அவர் கனவில் ஒரு தேவதூதனின் வருகைக்கு பிறகு அவருக்கு நிச்சயிக்கப்பட்டவருக்கு விசுவாசமாக இருக்க முடிவு செய்தார். இப்போது ரோமானிய வரி விதிப்புக்கு பதிவு செய்ய வந்த ஆணையினால் கணவன் மற்றும் மனைவி யோசேப்பின் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு புறப்பட்டனர். இம்மானுவேல் பிறந்து விட்டார். எல்லையற்றவர் வரையறுக்கப்பட்டவர்கள் இடையே வசிக்க வந்துள்ளார். சிருஷ்டியின் இறைவன் ஒரு அமைதியற்ற காட்சியின் மத்தியில் அமைதியாக இவ்வுலகில் நுழைவதை தேர்ந்தெடுத்தார். மேலும் தம்முடைய குமாரனின் முழு வாழ்க்கைக்கும் அவருடைய செய்திக்கும் வழியை அமைப்பது போல் கடவுள் முதலில் அவரை பார்ப்பதற்கும் வழிபடுவதற்கும் கொண்டாடுவதற்கும் தாழ்ந்த மேய்ப்பர்களின் ஒரு குழுவை கொண்டு வந்தார். அரசர்களின் ஒரே ராஜாவை காண கடவுள் எளிய மக்களை எளிமையான பாதையிலும் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்களை கடினமான பாதையிலும் வரும்படி அழைத்தார். இப்போது இயேசுவின் பிறப்பு ஏன்? 3ஆம் பகுதி. மேய்ப்பர்கள் தொழுவத்தை விட்டு சென்றபோது அவர்களுக்கு நடந்த விஷயங்களை வழியிலே அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் முன்பைப் போல் இராது. வானம் ஒருபோதும் இருண்டதாக தெரிவதில்லை. இரவிலே அவர்கள் தங்கள் ஆடுகளை பாதுகாப்பது போல மிகப்பெரிய ஒருவர் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார். அன்றிரவு தேவதூதர்களின் அறிவிப்பில் மகிழ்ச்சியான ஒன்று இருந்தது. புதிதாக பிறந்த ராஜாவின் முன்னிலையில் கூடியிருந்த இந்த ஏழை மேய்ப்பர்களின் எண்ணத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையும் அமைதியும் இருந்தது. மேலும் அரசர்களை பற்றி கூறுவதோடு எங்கள் கதை முடிந்துவிடவில்லை. மிகவும் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது. புதிதாக பிறந்த ராஜா தொலைதூர உலகங்களிலிருந்து ராஜரீக கவனத்தை பெற்றுள்ளார். ஒரு கண்டம் முழுவதும் பாலைவன மணலுக்கு மேல், சுட்டெரிக்கும் சூரியனுக்கு கீழ் மற்றும் அமைதியான நட்சத்திரங்களுக்கு அடியில் காலம் கடந்த இந்த படத்தில் ஏதோ மந்திரம் மற்றும் மர்மம் உள்ளது. இந்த மனிதர்கள் மாலை வானத்தில் முன்னறிவிப்பையும் சில அறிகுறிகளையும் கண்டார்கள். இன்னும் சில உயிருள்ள ஆன்மாக்கள் பல ஆண்டுகளாக நம்ப முடியாத உண்மையை உணர்ந்தனர். அவர்களை ஞானிகள் அல்லது மெஜ்ஜாய் என்பதாய் நாம் நினைவு கூறுகிறோம். மந்திரம் என்ற வார்த்தையிலிருந்து பெறுகிறோம். அவர்களுடைய கதை ஆச்சரியம் நிறைந்ததாய் இருந்தது. கிழக்கிலிருந்து வந்த இந்த பார்வையாளர்கள் யார்? பண்டைய வரலாற்றின் பதிவுகள் பெத்லகேமில் நட்சத்திர நிகழ்வை உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த பார்வையாளர்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து வந்துள்ளனர். அவர்கள் ஜோதிடர்கள். விண்மீன்களை படிப்பதன் மூலம் மனித நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முயன்றனர். வானத்தை யூத நூல்கள் உட்பட தீர்க்க தரிசன இலக்கியங்களுடன் ஒப்பிடுவது அவர்களின் வழக்கம். இந்த சுருள்கள் யூதர்களின் ராஜா பற்றி பேசுகின்றன. அவருடைய வருகை
ஒரு நட்சத்திரத்தால் அறிவிக்கப்படும். ஞானிகள் அந்த சுருள்களின் நகலை வைத்திருக்கிறார்கள். மிகவும் பழமையான எழுத்துக்களில் இந்த அற்புதமான குறிப்பு காணப்படுகிறது. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். எண்ணாகமம் 24:17. இந்த ஞானிகளுக்கு இந்த வார்த்தைகளில் தெளிவற்றது எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னறிவிக்கப்பட்டிருந்தால் அவரை காண பயணம் செய்வது தகுதியானதே. ஆனால் ஒரு ராஜா வருவார் என்று தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருந்தாலும் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தில் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் ஏன் இந்த ஞானிகளை கவர்ந்தது? நாம் பல நூற்றாண்டுகளாக அலைந்து திரிந்தோம். பலர் வான நிகழ்வை இன்னும் அறிவியல் அல்லது வளிமண்டல இடையூறு என்று விளக்க முயன்றனர். இருப்பினும் கடவுள் அதை படைத்தார். கிறிஸ்து குழந்தையின் பிரசன்னத்திற்கு மந்திரவாதிகளை நேரடியாக வழிநடத்த நட்சத்திரம் கடவுளின் ஒளி விளக்காக செயல்பட்டது. ஒருவேளை நட்சத்திரத்திற்கான தீர்வு தீர்க்கப்படாத மர்மமாக நமக்கு மிகவும் அற்புதமாக இருக்கலாம். வானமில்லாத அந்த நித்திய நாள் வரை, நம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் வரை ஒரு கிறிஸ்மஸ் பரிசு அவிழ்க்கப்படக்கூடாது. நட்சத்திரத்தின் அர்த்தமே மிக முக்கியமானது. ஏனெனில் அதன் ஒளி நற்செய்தியின் பக்கங்களை ஊடுருவி வந்து வணங்குங்கள் என்று அழைப்பு விடுத்தார். இது மிகவும் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. மற்ற மதங்கள் மற்றும் பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் உண்மையான சமாதான பிரபுவின் தொட்டிலுக்கு வரவேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அது வானத்தில் ஆதிக்கம் செலுத்தியது. நமது நம்பிக்கை உலகம் பார்க்கும் அளவுக்கு பெரியது என்பதை நினைவூட்டுகிறது. இன்று நமக்கு செய்வது போல் இந்த ஞானிகளை நட்சத்திரம் அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். நாம் அங்கு சென்றவுடன் பிரகாசமான நட்சத்திரம் கூட ஒப்பிடுகையில் மங்கலாக தெரியும்.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்றார். சில வருடங்களுக்கு முன்பு பெத்லகேமில் நடந்த கலவரத்தை பற்றி ஏரோது கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு குகையில் பிரசவிக்கும் ஒரு பெண் மற்றும் மேய்ப்பர்கள் குழந்தையை வணங்குகிறார்கள். அவர் அதை பைத்தியக்காரத்தனமான பேச்சு என்று நிராகரிக்க முயன்றார். இப்போது குழந்தை எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் அவர் சூழ்நிலையை புரிந்து கொள்வார். ஆனால் குழந்தை இருக்கும் இடம் மர்மமாக இருந்தது. இப்போது இந்த அரசவை ஆட்கள் அவர் முன் நின்று யூதர்களின் அரசனாக பிறந்த குழந்தையை பற்றி விசாரித்தனர். ஏரோது கவனத்தில் எடுத்துக்கொண்டார். இந்த நேரத்தில் அவரது வாழ்க்கையில் ஏதேனும் நோக்கம் இருந்தால் அது வெளிப்படையான வாரிசுகளை வேறறுக்க வேண்டும். ஏரோது அவனை குழந்தையிடம் அழைத்துச் செல்ல ஞானிகளை கையாள முயன்றான். ஆனால் ஏரோது யூதர்களின் ராஜாவை கண்டுபிடிக்கவே மாட்டார். ஞானிகள் அவர் இருக்கும் இடத்தை பற்றிய செய்தியுடன் திரும்பி வரமாட்டார்கள். புதிதாக பிறந்த மன்னரின் கொண்டாட்டத்தை ஏரோது நசுக்க விரும்பினார். அதுவோ இன்னும் பெரிதாக மாறியது. ஒரே ஒரு அரசர்களின் அரசனுக்கு ஏற்ற கொண்டாட்டம். இயேசு பிறந்த அந்த இரவில்
மேய்ப்பர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் யோசேப்பும் மரியாளும் எவ்வளவு காலம் சிறப்பு குழந்தை உலகிற்கு ஒரு இரகசியமாக இருக்கக்கூடும் என்று யோசித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை உறுதிப்படுத்த இந்த ஞானிகள் தோன்றினர். காபிரியேல் கூறியது போல் அவர் கடவுளின் மகன். எனவே பூமி அவருக்கு சொந்தமானது போல அவர் பூமிக்குரியவர். Shah! Shah! Raja! Raja! Guava! Guava! மேலும் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் ஒவ்வொருவராக குழந்தையை ராஜா என்று அழைத்தனர். மரியாளும் யோசேப்பும் குழந்தையின் காலடியில் வைக்கப்பட்டிருந்த ஆடம்பரமான பொருளை மறக்க வாய்ப்பில்லை. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். வழிபாடு ஒன்றே அவர்களின் முழு கடுமையான தேடலின் பொருளாகும். அவர்களின் கடவுளை வணங்குவது அல்ல, மாறாக அவர் உலகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு இரட்சகரை அனுப்பியிருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துவதற்காக அணுகும் ஒரு கடவுள். இந்த மன்னனின் பிறப்பு மனித தரத்தின்படி செழுமையான அமைப்பில் நிகழ்ந்திருக்காது. ஆனால் நம் இறைவன் இறுதியாக அடுத்த உலகின் அனைத்து மகிமையிலும் வெளிப்படும்போது ஒவ்வொரு செல்வந்த ஆட்சியாளரும் அவர் முன் தலை வணங்குவார்கள். அந்த நேரத்தில் மனிதர்களிடையே பெரியவர்களோ அல்லது குறைந்தவர்களோ இருக்க மாட்டார்கள். இனி இளவரசர்கள் இல்லை, விவசாயிகள் இல்லை. அவருடைய அன்பான பிள்ளைகளின் ஒரே ஒரு நித்திய ராஜா சிம்மாசனத்தின் கீழே கைகோர்த்து நிற்கிறார்கள். இயேசுவின் அன்பு அவர் உலகம் முழுவதும் சென்று குணப்படுத்துதல், கற்பித்தல் மற்றும் உள்ளத்தை மாற்றும்போது தொடர்ந்தது. அவரை பின்பற்றுபவர்கள் எங்கு சென்றாலும் அவருடைய குரல் கேட்கப்படும், அவருடைய ஊழியம் உணரப்படும். இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் பெருகுவார் என்பதால் அவருடைய பெற்றோர் தேவ தூதரின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பகிர்ந்து கொண்டார்களா என்று சந்தேகிக்க முடியுமா? நீங்கள் கடவுளின் மகன், நீங்கள் மக்களை அவர்கள் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவீர்கள். ஆனால் எப்படி? ஏன் அவர்களின் மகன்? ஏன் இயேசு? நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இரட்சகரின் வருகையால் சோர்வடைந்த உலகம் மகிழ்ச்சி அடைந்தது. மேலும் நாம் மகிழ்வதற்கும் நிறைய இருக்கிறது. உலகம் இன்னும் சோர்வாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோர்வை உணரலாம். நாம் மன அழுத்தம் நிறைந்த வாழ்வில் மூழ்கி இருக்கிறோம்.
தலைப்புச் செய்திகள் தொந்தரவு செய்கின்றன. எதிர்காலம் நிச்சயமற்றதாகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றுகிறது. கிறிஸ்மஸ் கூட மகிழ்ச்சியின் காலம், அழுத்தத்தின் புதைக்குழி. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் மகிழ்ச்சி வரும். போர்கள் தலை தூக்கும் போதும், பஞ்சம் தலைவிரித்தாடும் போதும் சந்தோஷம் வருகிறது. நிதி குறைவாகவும், அழுத்தம் அதிகமாகவும், சூழ்நிலைகள் இருண்டதாகவும் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது. ரோமானியர்கள் உங்கள் நிலத்தை ஆக்கிரமித்து சீசர் தனது வரிகளை விரும்பும் போது மகிழ்ச்சி வருகிறது. எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி வந்தபோது இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இருந்தது. பிறப்பு ஏன்? ஏனெனில் கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இது உலகத்தை மாற்றியது. இது உங்களை மாற்றும். மகிழ்ச்சியில்லாத வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும், நம்பிக்கையற்ற காலங்களில் நம்பிக்கையையும், நிச்சயமற்ற உலகில் அமைதியையும் தர முடியும். பிறப்பு ஏன்? ஏனென்றால் கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற எவரும் கெட்டுப்போவதில்லை, நித்திய வாழ்வை பெறுவார்கள். இயேசுவின் பிறப்பு ஏன் என்று கேட்டுப் பாருங்கள். ஒரு இரட்சகருக்கான உங்கள் தேவையை கிறிஸ்மஸ் உணர்த்தட்டும். இயேசுவின் பிறப்பு என்பது கடவுள் தம்முடைய குமாரன் மூலம் நம்மை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு திட்டம். ஒவ்வொரு நிலத்திலிருந்தும் எல்லா மக்களுக்கும் சொல்ல ஒரு சலுகை. எனவே கடவுள் உங்களிடம் பேசும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுப்பதன் மூலம் ஒரு புதிய தொடக்கத்தை எழுப்ப இதைவிட சிறந்த நேரம் இல்லை.
இன்றைய நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. கிறிஸ்து பிறப்பு மற்றும் முதல் கிறிஸ்துமஸ் பற்றிய டாக்டர் ஜெரேமியாவின் செய்தியை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் கொண்டு வரும் நம்பிக்கையை பற்றியும் கிறிஸ்து உடனான உங்கள் உறவை தொடங்க உதவும் யுவர் கிரேட்டஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் என்ற சிறு புத்தகம். டேர்னிங் பாயிண்டை தொடர்பு கொண்டு முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட திருப்பு முனைனா என்னன்னு கேட்டாரு. திருப்பு முனை என்ன மாற்றத்தை செய்யும் கேட்டாரு. சரி, தேவனோட வார்த்தை இருக்கிற இடத்துல அதை நாம பிரசங்கிக்கிறோம், அப்புறம் அது மூலமா நாம சந்திக்கிறோம். ஊழியர்களா நம்மளோட பகுதி என்னன்றதையும் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் நாம சிந்திக்கிறோம். இதெல்லாத்தையும் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தேடுதலை நீங்க இங்க பார்க்கலாம். திருப்பு முனைன்றது பல மொழி, பல கலாச்சாரம், அப்புறம் பல தலைமுறைகளுக்காக, மேலும் உயர்ந்த கல்விக்காக உலகம் முழுக்க இருக்கிற 80 கோடி மக்களை சந்திக்க முயற்சிக்கிற 265 பேர் கொண்ட குழுவா இருக்கு. சரி, மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல மாறாத தேவனோட வார்த்தையை தரதுதான் நம்மளோட ஊழியமா இருக்கு. இது ஒரு சின்ன வேலை கிடையாது. இருந்தாலும் தேவனோட வழிகாட்டுதல் அப்புறம் வல்லமையால நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் திருப்பு முனை. டாக்டர் டேவிட் ஜெரமியாவின் திருப்புமுனை என்ற நிகழ்ச்சி மாறாத கடவுளின் வார்த்தையை எப்போதும் மாறிவரும் உலகிற்கு வழங்குகிறது. வாழ்க்கை மற்றும் தெய்வீகத்தன்மைக்கு தேவையான அனைத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார். இவை அனைத்தும் கடவுளுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் மூலம் நமக்கு வருகின்றன. எங்களின் திருப்புமுனை என்ற தமிழ் யூடியூப் சேனலில் சேர்வதன் மூலம் டேவிட் ஜெரமியாவின் செய்திகளை மேலும் கேட்கவும். மேலும் Facebookil டாக்டர் டேவிட் ஜெரமியா தமிழில் என்ற திருப்புமுனை பக்கத்தை பின்பற்றவும். Terima kasih telah menonton. Jika Anda ingin tahu tentang mengapa Yesus lahir ke dunia atau Dr. David Jeremia, kunjungi www.mengapayesuslahirkedunia.org.